சார் இப்போ எனக்கு ஆல்ரெடி வீடு இருக்கு, 2 வீடு இருக்கு. பட் இருந்தாலும் யாரும் என் ஒய்ஃபை எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்றக்காண்டி நான் இப்பவே என் ஒய்ஃப்காக வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன் சார். இந்த 2 மாசத்துல வீடு முடிய போகுது. உங்களுக்கான பணம் இருக்கு, நீங்க பண்றீங்க. அப்புறம் இன்னொரு 5% சொல்றாங்க, நீங்க அப்பா அம்மாக்கு என்ன பண்ணீங்க, அந்த மாதிரிலாம் கேக்குறாங்க. நீ கட்டின வீட்டுக்கு தானே உங்க ஒய்ஃபை கூப்பிட்டு போகணும் அப்படின்னு அவங்க இப்ப இல்ல பிரதர், சின்ன வயசுல இருந்தே அவங்க சொல்லி சொல்லி வளர்த்திட்டாங்க. அப்படி சொல்லி சொல்லி வளர்த்தி இப்ப இந்த ஸ்டேஜ் வரும்போது ஒய்ஃப்காகவே வீடு ஒரு நல்லா கட்டணும் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஆக்சுவலா ஒய்ஃபை இமேஜின் பண்ணியே கட்டிட்டு இருக்கேன். அவங்களுக்குன்னு தனி ஊஞ்சல், இன்னர் ஸ்டேர் கேஸ் போட்டு அந்த இன்னர் ஸ்டேர் கேஸ்லயே அவங்களுக்குன்னு போட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி கட்டிட்டு இருக்கேன் சார். வால்ஸ்ல பூரா அவங்களுக்குன்னு தனி டிராயிங்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் சார். இந்த பையன் வைரல் ஆகணுங்கிறதுக்காகவே இப்படிலாம் பேசுறாரோ, இதெல்லாம் சும்மா அதெல்லாம் போய் சொல்லியிருக்காப்ல அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கு. அதை நீங்க அந்த ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பெரிய வீடெல்லாம் இல்ல, ஒரு கியூட் குட்டி வில்லா, அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் இல்ல. இது என்னோட சம்பாதியத்துல நான் கட்டணும், இது மத்தவங்களோட தான் இருக்கக்கூடாது, என் ஒய்ஃபை நான் கட்டின வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. செகண்ட் திங் சாரீஸ் வாங்கி வச்சிருக்கேன். எத்தனை சாரீஸ் இது வரைக்கும் வாங்கி வச்சிருக்கீங்க? நம்ம ஒய்ஃப் கட்டினா நல்லா இருக்கும், ஐ மீன் இமேஜினேஷன்ல தான் ஃபுல்லா. அப்படி இருக்கும்போது 21 இயர்ஸ்ல இருந்தே நான் எப்படி சாரி எடுக்க ஆரம்பிச்சனோ, அந்த மாதிரி 21 இயர்ஸ்ல இருந்தே என் கிட்ஸுக்காக சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். என் குழந்தைங்க என்னோட ஒய்ஃப்னு சொல்லியே ஸ்டார்டிங்ல இருந்தே, வேலைக்கு போனால இருந்து அதுக்கு முன்னால இருந்தே வாழ ஆரம்பிச்சிட்டேன். நான் ட்ரெஸ்ஸஸ் எது பெருசு எடுத்துக்க மாட்டேன். அவங்கள தாண்டி நம்மளுக்கு வேற என்ன இருக்கு போகுது. ஓகே, என்ன ஜாப் பண்றீங்க? ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா, தமிழா ஷோ மூலியமா வைரல் ஆகி சோசியல் மீடியால எல்லாரையாலையும் பார்க்கப்பட்டு இருக்க ஜெகநாத் தான் இருக்காங்க. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? வணக்கம், சூப்பரா இருக்கேன் சதீஷ். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, இந்த தமிழா ஷோல நீங்க பேசி டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு, எனக்கு அதை பத்தி சொல்லுங்க. ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா இத பெர்சன்டேஜ் வைஸ் பார்க்கணும்னா 90% ஆஃப் பீப்புள் இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்க மாட்டானா, பேரண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல மத்தவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஆக்சுவலா அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இன்னொரு 5% ஆஃப் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா, இவருக்கு அந்த மைனா படத்துல அந்த போலீஸ்காரன் பொண்டாட்டி மாதிரி ஒரு கிடைக்கணும் அப்படின்லாம் இன்னொரு 5% ஆஃப் பீப்புள் சொல்றாங்க. இன்னொரு 5% திட்டுறாங்க, உங்களுக்கான பணம் இருக்கு, நீங்க பண்றீங்க. அப்புறம் இன்னொரு 5% சொல்றாங்க, நீங்க அப்பா அம்மாக்கு என்ன பண்ணீங்க, அந்த மாதிரிலாம் கேக்குறாங்க. அது எப்படி பார்த்தாலும் நீங்க ட்ரெண்ட் ஆனாலும் இல்ல எப்படி இருந்தாலும், ஒரு நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் ஒரு 5 பேர் திட்டதான் செய்வாங்க. அதை பத்தி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. பட் அவங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, அம்மா அப்பாக்கெல்லாம் நிறையவே பண்ணிட்டேன். ஐ மீன் இப்ப ஒய்ஃபுக்கு பண்ணிட்டு இருக்கிறத நம்ம சொல்லி காட்டலாம், ஏன்னா ஒய்ஃப் இன்னும் வரல, என்னென்ன பண்றோம்னு சொல்லலாம். பட் அம்மா அப்பாக்கு பண்ணதெல்லாம் நம்ம அம்மா அப்பாக்கோ இல்ல அக்காக்கோ பண்ணதெல்லாம் நம்ம சொல்லி காட்டினா அது ஆக்சுவலா நல்லா இருக்காது. வரப்போற ஃபியூச்சர் லைஃபுக்கு அப்படி பண்றேன் அப்படின்னா, அப்புறம் என்ன வளர்த்தவங்களுக்கும் என்ன பெத்தவங்களுக்கும் நான் எவ்வளவு பண்ணுவேன். நீங்க ஆல்ரெடி ஷோல சொல்லிட்டீங்க, பட் இருந்தாலும் நம்மளோட ஆடியன்ஸ்க்காக என்னென்னலாம் உங்களுடைய வருங்கால மனைவிக்கு நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க, இது வரைக்கும் என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, ஃபியூச்சர்ல என்னென்ன பிளானிங்ஸ்லாம்? ஆக்சுவலா இப்ப என்ன பண்ணன்றது வரைக்கும் சொல்றேன். ஷோல சொன்ன மாதிரிதான் ஆக்சுவலா வீடு கட்டி வச்சிருக்கு, வீடு கட்டிட்டு இருக்கோம். ஆக்சுவலா ஒரு 2 to 3 மந்த் ஆயிடும் முடியறதுக்கு. அதுல அந்த வால்ஸ்ல போட்டோ ஃப்ரேம்ஸ் ஆக்சுவலா கம்ப்ளீட்டா அது ஒய்ஃப் வீடு மாதிரியே, என்னோட வீடு மாதிரியே இருக்கணும், ஒய்ஃபுக்காக கட்டின வீடு மாதிரி இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் திங். உங்களுக்கு வரக்கூடிய உங்களுடைய மகால். கரெக்ட். அந்த ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பெரிய வீடெல்லாம் இல்ல, ஒரு கியூட் குட்டி வில்லா, அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் இல்ல. இது என்னோட சம்பாதியத்துல நான் கட்டணும், இது மத்தவங்களோட தான் இருக்கக்கூடாது, என் ஒய்ஃபை நான் கட்டின வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. செகண்ட் திங் சாரீஸ் வாங்கி வச்சிருக்கேன். சாரீஸ் ஏன்னா அப்போ ஒய்ஃப் யாருன்னு தெரியாது, கேர்ள் ஃபிரெண்ட் யாரும் கிடையாது, சோ எனக்கு சைஸும் தெரியாது. அதனால சரி காமனா இருக்கட்டுமே, பொண்ணுங்களுக்கு மோஸ்டா சாரீஸ் பிடிக்கும், அதனால சாரீஸ் வாங்கி வச்சிருக்கேன். எத்தனை சாரீஸ் இது வரைக்கும் வாங்கி வச்சிருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு 4 to 5 சாரீஸ் வாங்கி வச்சிருக்கேன். இயர்லி ஒன்னு சொல்லி நான் பாட்டுக்கு எடுத்துட்டு இருக்கேன். சாரீஸ்ங்கிறது ப்ரோ ஆக்சுவலா என்ன அப்படின்னா, சும்மா நம்ம கலெக்ட் பண்ணி பீரோ ஃபுல்லா அடுக்கி வைக்கிறது இல்ல. ஒரு ஜஸ்ட் ஒரு பிளேஸுக்கு போறோம், ஒரு சாரியை பாக்குறோம், இல்ல அம்மாக்கு எடுக்கும்போது ஒரு சாரியை பாக்குறோம், இந்த சாரியை பார்க்கும்போது நம்ம ஒய்ஃப் ஞாபகம் வருது, அப்பதான் நம்ம எடுக்க முடியும். சும்மா நான் பீரோ ஃபுல்லா ஃபில் பண்றேன் அப்படின்றக்காக நான் சாரி எடுத்து எடுக்க முடியாது இல்ல. அது ஒரு திங் இருக்கு. ஒய்ஃப் ஞாபகம் வரும்போது அந்த சாரியை பார்த்த உடனே, ஓ இது நம்ம ஒய்ஃப் கட்டினா நல்லா இருக்கும், ஐ மீன் இமேஜினேஷன்ல தான் ஃபுல்லா. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி எடுக்கிறது தான். ஃபேமிலி அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் நாட் அட் ஆல் ஒய்ஃப், கிட்ஸும் இருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த 21 இயர்ஸ்ல இருந்தே நான் எப்படி சாரி எடுக்க ஆரம்பிச்சனோ, அந்த மாதிரி 21 இயர்ஸ்ல இருந்தே என் கிட்ஸுக்காக சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலா அவங்களோட எஜுகேஷனுக்காக, அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ்க்காக,
எதுக்காக இருந்தாலும் யூஸ் ஆகட்டும், ஆனா கம்ப்ளீட்லி கிட்ஸ்க்காக. இப்ப எக்ஸாம்பிள் ஒரு 2 கிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் ஒரு 10 இயர்ஸ்ல எடுக்கிற மாதிரி, செகண்ட் இன்சூரன்ஸ் வந்து ஒரு 12 to 15 இயர்ஸ்ல எடுக்கிற மாதிரி. ஐ மீன் ஃபர்ஸ்ட் கிட்ஸுக்கு, செகண்ட் கிட்ஸுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணி இப்ப இருந்தே ஒரு மாசம் 10,000 ரூபாய் கிட்ஸுக்குன்னு என்னோட சேலரியில எடுத்து வச்சிருவேன். இது வரைக்கும் இந்த ப்ராசஸ் எல்லாம் போயிருக்கு ரைட்டா? யா 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 உங்களுடைய இந்த கிளிப் வைரல் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பையன் வைரல் ஆகணுங்கிறதுக்காகவே இப்படிலாம் பேசுறாரோ, இதெல்லாம் சும்மா அதெல்லாம் பொய் சொல்லியிருக்காப்ல அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கு. அதை நீங்க ஓகே. இது வைரல் ஆகணும்ன்றக்காக பேசல, இதுதான் பேசணும்னு அவசியம் இல்ல. நம்ம என்ன வேணாலும் பேசலாம்ல வைரல் ஆகணும்ன்றக்காக. ஆக்சுவலா வந்து ஹோம் வந்து இன்னும் கட்டி முடியல. ஆஃப் ஸ்டேஜஸ்ல இருக்கு. 50% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் 50% கம்ப்ளீட் ஆனா 2 to 3 மந்த் ஆயிடும். ஹோம் கட்டி முடிச்சிருந்தா நேரம் ஹோம் டூர் கண்டிப்பா உங்க சேனல்ல வச்சு கூட்டு போயிருந்திருப்பேன். பட் ஹோம் கட்டி முடியாதங்காட்டி தான் வந்து என்னால கூட்டு போக முடியல. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குல்ல, இப்ப இந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்க வீட்ல இருக்கவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் என்னவா இருந்துச்சு? இத மோட்டிவேட் பண்ணதே எங்க அம்மா தான். ஆக்சுவலா சாரி திங்க விட்டுருங்க. இந்த வீடு விஷயங்கிறது வந்து மோட்டிவேட் பண்ணது எங்க அம்மா. எங்க அம்மா எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, டேய் அப்பா சொத்தை வச்சு வளர்ந்தான்ட்டு இருக்கணும்டா, அதை வச்சு வாழ்ந்தான்ட்டு இருக்க கூடாது. அப்பா சொத்தை வச்சு grow தான் ஆகணுமே தவிர அதை டிபெண்ட் பண்ணி லைஃப் லாங் கொண்டு போக கூடாது அப்படின்னாங்க. நீ கட்டின வீட்டுக்கு தானே உன் ஒய்ஃபை கூப்பிட்டு போகணும் அப்படின்னு அவங்க இப்ப இல்ல பிரதர். சின்ன வயசுல இருந்தே அவங்க சொல்லி சொல்லி வளர்த்திட்டாங்க. அப்படி சொல்லி சொல்லி வளர்த்தி இப்ப வந்து இந்த ஸ்டேஜ் வரும்போது ஒய்ஃப்காகவே வீடு ஒரு நல்லா கட்டணும் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. அப்பப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ ஒய்ஃபை பாத்துக்கிறது எப்படி மரியாதையா நடத்துறியோ அதுதான் நான் வளர்த்த விதமே அதுலதான் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால அவங்க எதுவும் பெருசா எடுத்துக்கல, பெருமையா தான் நினைச்சாங்க. என்ன ஏஜ்ல இந்த தாட் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு? என்ன ஏஜ்லன்னா ஒரு 10 வயசுலயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 10 வயசுலயே வந்து சொன்ன நம்புற மாதிரி இருக்காது. 10 வயசுல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா. ஆக்சுவலா 4th ஸ்டாண்டர்டு அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்னன்னா, அந்த பர்னிச்சர்ஸ் ஆட் போடுவாங்க. பர்னிச்சர்ஸ் ஆட் போடும்போது அந்த இன்னர் ஸ்டேர் கேஸ் போட்ட வீட்ல ஃபுல் பர்னிச்சர் இருக்க மாதிரி வந்து ஆட் போடுவாங்க. அப்பவே நானும் எங்க அக்காவும் பேச ஆரம்பிப்போம். ஆக்சுவலா வந்து 2008 அப்பா இருந்துட்டாரு. அப்ப நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். அப்ப இது நடக்கவா போகுது, நம்ம சும்மா பேசுறதானே. நானும் அக்காவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வீடு இப்படி இருக்கணும், இப்படி கட்டணும் நம்ம வீடு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சோம். அப்புறம் எண்ணம் போல் வாழ்க்கைங்கிற மாதிரி வாழ்க்கை இப்படி கொண்டாந்து விட்டுருச்சு பிரதர். அவ்வளவு. இப்பவே இந்த விஷயங்கள்லாம் பிளான் பண்ணிட்டீங்க இன் ஃபியூச்சர் வைஃப்காக. ஆஃப்டர் மேரேஜ் இந்த விஷயங்கள்லாம் நான் பண்ண போறேன், இதெல்லாம் அவங்களுக்காக இருக்கும் அப்படின்னா அது என்ன? எல்லா விஷயங்களும் பிரதர். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு என்னென்ன புதுசா பண்ண போறாங்கிறத விட அவங்க எப்படி நடத்த போறாங்கிறதா இருக்குது. ஃபர்ஸ்ட் அவங்க மரியாதையை நடத்தணும், அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் எல்லா இடத்துலயும் கொடுக்கணும், மத்தவங்க முன்னாடி அவங்களை எப்படி நடத்தணும், மென்டலாவும் சரி பிசிக்கலாவும் சரி அவங்களை ஹர்ட் பண்ணாம இருந்தாலே போதும் பிரதர். அவங்களே அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட். நம்ம புதுசா தனித்தனியா எதுவும் வாங்கி தரணும்னு எந்த அவசியம் இல்லை பிரதர். அதுதான் என்னோட ஒப்பீனியன். பட் அவங்க என்ன கேட்டாலும் சரி, இந்த வேர்ல்ட்ல ஏதோ என்னோட சக்தி முடிஞ்சது என்ன கேட்டாலும் சரி நான் எல்லாமே வாங்கி கொடுப்பேன். நான் எனக்குன்னு பெருசு எதுவும் செஞ்சுக்க மாட்டேன் போது. என் குழந்தைங்க என்னோட ஒய்ஃப்னு சொல்லியே ஸ்டார்டிங்ல இருந்தே வேலைக்கு போனதுல இருந்து அதுக்கு முன்னால இருந்தே வாழ ஆரம்பிச்சிட்டேன். நான் ட்ரெஸ்ஸஸ் எது பெருசு எடுத்துக்க மாட்டேன். அவங்கள தாண்டி நம்மளுக்கு வேற என்ன இருக்கு போகுது. இப்பவே பொண்டாட்டிக்காக இவ்வளவு விஷயங்கள் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிலேஷன் சைட்ல சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்கல்ல, அந்த இது பிரச்சனையே ஆயிடாதா? அதெல்லாம் எந்த ப்ராப்ளம். ரிலேஷன் சைட்ல என்ன பண்ணுவாங்க, கிண்டல் பண்றவங்களும் இருப்பாங்க, பாராட்டி பேசுறவங்களும் இருப்பாங்க, கொஞ்சம் ஜெலஸ்ல பேசுறவங்களும் இருப்பாங்க. நம்ம பசங்க இப்படி பண்ண மாட்டேங்கிறாங்களே, நம்ம பொண்ணுங்க இப்படி பண்ண மாட்டேங்கிறாங்களே, அந்த மாதிரி பேசுறவங்களும் இருப்பாங்க. பட் பொறாமைகள் இருக்கத்தானே சரி. ரிலேஷன்னாலே ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருப்பாங்க ஆக்சுவலா. பட் எங்க அக்கா இருக்காங்க. பட் அக்கா மச்சான் அவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட். ஆக்சுவலா வளர்த்தோம் அவங்கதான். ரெண்டாவது அக்கா மச்சாங்க வந்து அக்காங்களை எப்படி பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற பார்த்துதானே நானும் வளர ஆரம்பிப்பேன். அவங்க வந்து சூப்பரா பாத்துக்கிறாங்க. சோ அதே மாதிரி நானும் என் ஒய்ஃபை பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். நீங்க ஷோல வந்து சொல்லிருப்பீங்க நான் சிங்கிள் அப்படின்னு சொல்லிருப்பீங்க. ஆஃப்டர் ஷோக்கு அப்புறம் என்னென்ன மெசேஜஸ் வந்துச்சு? கொஞ்சம் கியூரியஸான ஒரு மெசேஜ் சொல்லுங்க. ஐயோ, இன்ஸ்டாகிராம் ஹேங் ஆயிடுச்சு பிரதர் ஆக்சுவலா. எவ்வளவு மெசேஜ் அந்த அளவுக்கு. ஆமா, அந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். எல்லா வீடியோஸ் எல்லாம் கட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. கமெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். இந்த அளவுக்கு வைரல் ஆகிட்டு எதிர்பார்க்கல. ஆக்சுவலா அந்த ஷோவே வந்து 2 மில்லியன் மேல போயிடுச்சு. அப்புறம் கமெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். நானும் ரிப்ளை பண்றேன். அவங்க உடனே வந்து இந்த மாதிரி மேப்ல கிடைச்சா நல்லா இருக்கும், போன் நம்பர் கொடுங்க, உங்க ஐடி கொடுங்க, எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்பவுமே ஒரு சிவரிங்க பயமாயி போச்சு. அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, ஹாய் ஹலோ இந்த மாதிரி நல்ல பையனா இருக்கீங்களே, எங்க இருக்கீங்க, எந்த ஊரு, உங்க நேட்டிவ் என்ன, அந்த மாதிரிலாம் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன் பிரதர். அவ்வளவு. இது பெருமையாலாம் சொல்லல, நினைச்சு சொல்றேன். இப்ப என்னன்னா, இப்ப வந்து நீங்க தான் இப்ப தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டா? அப்படிதான் பிரதர் லிட்டரலா. பட் இது எனக்கு சொல்றக்கு ஒரு மாதிரி நர்வஸா தான் இருக்கு ஆக்சுவலா. புரியுது. இல்ல நல்ல விஷயம் தான். என்னன்னா இங்க நிறைய பேர் வந்து அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கான மாப்பிள்ளையை தேட ஆரம்பிப்பாங்க. சோ அப்படிங்கும்போது இந்த பையன் நல்லா பேசுறாங்களே, சரி ஓகே இவங்கள்ட்ட நம்ம பேசி பார்ப்போம். அது மாதிரியான விஷயங்கள் வரதான் செய்யும். அதுல எந்த ஒரு தவறுகளும் கிடையாது. நீங்க ஓகே நான் இந்த ஏஜ்ல தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஏதாவது ஏஜ்
அதை வச்சிருக்கீங்களா பார்? அதே அதே இப்ப எனக்கு ஆக்சுவலா 25 தான் ஆகுது. ஸ்டார்டிங் 21ல இருந்தே வந்து எனக்கு வந்து அந்த மேரேஜ்ல பார்த்தவங்க, இல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு வந்து அந்த ஜாதகம் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாரி எங்க வீட்ல பொண்ணு இருக்கு, எங்க வீட்ல பொண்ணு இருக்குன்னு அந்த மாரி ஜாதகங்கள் நெறைய குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஆக்சுவலா வந்து இதுவரைக்கும் வந்து 18 ஜாதகங்கள் வந்திருக்கு ஆக்சுவலா. 18 பேர் வந்து இப்போ மாப்பிள்ளை கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் இல்ல முடியாது. நான் வீடு கட்டிட்டு ஒரு 27க்கு மேல கொஞ்சம் மெச்சூரிட்டி நல்லா ஃபேமிலிய பத்தி, ஒரு குழந்தைங்கள எப்படி வளர்த்துறது, பேரண்டிங் எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். 27 நான் டார்கெட் வச்சிருக்கேன். 27 to 28. 27 to 28 அதுக்குள்ள. நீங்க பேசுறதே தெரியுது தனி வீடு தான் போக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனால எதுவும் கேள்விகள் வராதா? கேள்விகள் வந்திருக்கு ஆல்ரெடி. அம்மா தான் வந்து கம்பல் பண்றாங்க. நீ வந்து தனியா போயிடணும். தனியா போயிடணும்னா அந்த புதுசா கட்டுற வீட்டுக்கு போயிடணும். நான் வந்து இப்ப இருக்கிற வீட்லயே இருந்துக்கிறேன். ஏங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னா, இல்ல உங்க பிரைவசி ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே புதுசா இருக்கவங்க பிரைவசியா இருக்கும்னு நினைப்பாங்க. 2வது நீங்க தனியா உங்க லைஃப் லீட் பண்ணிக்கோங்க. உனக்கும் வந்து மெச்சூரிட்டி வந்துருச்சு, நல்லா சம்பாதிக்கிற. இன்னும் வேற என்ன, அவங்க தனியா இருக்கும்னு நினைப்பாங்க. நீங்க தனியா இருந்துக்குங்க அப்படிங்கிறாங்க. நான் இருந்துட்டு இல்லைங்கம்மா நான் உங்களெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் அவங்களோட திங் தான். எனக்கு வந்து அம்மாவோட சேர்ந்து இருக்கணும். ஏன்னா பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி எல்லாம் இல்ல. நானே என் ஒய்ஃப் இருந்தா என் அம்மா இருக்க போறோம் அவ்வளவுதான். அந்த மாதிரிதான். அப்புறம் ஏன் அம்மாவை மட்டும் நான் விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். அவ்வளவுதான் பிரதர். அம்மா பட் நீ தனியா போய்க்கோ அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகே, இந்த ட்ரெஸ், வீடு இதெல்லாம் ஓகே. உங்க மனைவிக்கு எந்த வகையில ஹெல்ப் பண்ண போறீங்க? எல்லா வகையிலும் பிரதர், எல்லா வகையிலும் ஹெல்ப் பண்ணுவேன். ஆக்சுவலா வந்து என் ரிலேட்டிவ்ல ஒரு அக்கா வச்சிருக்காங்க. அந்த அக்காவோட துணிய ஆக்சுவலா வந்து 20 இயர்ஸ் ஆச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி. 20 இயர்ஸ் அவர் துவச்சு போடுறாரு. நான் பயங்கரமா கிண்டல் பண்ணுவேன். எல்லாத்தையும் ரிலேட்டிவ் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டேன். எல்லாத்துக்கு முன்னாடி கிண்டல் பண்ணுவேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சிச்சு அந்த அக்காவுக்கு கையில சோப்பு போட்டா அலர்ஜி, அந்த மாதிரி வந்து ரேஷஸ் மாதிரி வந்துரும் அப்படின்னு சொல்லி எனக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்சு. ஆனா 20 இயர்ஸா நான் என்ன கிண்டல் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் அந்த அக்காவை ஒரு விட்டு கொடுக்காம, இந்த மாதிரி அந்த அக்காவுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியாம இத்தனை வருஷமா லீட் பண்ணி கொண்டு போயிருக்காருன்னு அது எவ்வளவு பெரிய விஷயம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒய்ஃபுக்கு பண்றதுக்கு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கணும், காரணம் இருக்கணும், எந்த அவசியமும் கிடையாது. ஒய்ஃபுக்கு பண்றதுக்கு எதுக்கு ப்ரோ காரணம்? ஆக்சுவலா வந்து ஒரு வேலை அப்படின்னா அது ஒய்ஃப் தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது. ஷேர் பண்ணி 2 பேரும் செய்ய வேண்டியது. அவங்க வேலைக்கு போனாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி. சிலர் சொல்றாங்க வேலைக்கு போறேன் நானு, எனக்கு வேலையை ஷேர் பண்ணி செய்யுங்க அப்படின்னு. வேலைக்கு போனாதான் ஷேர் பண்ணி செய்யணும்னு அவசியம் இல்லை பிரதர். அவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் வேலையை ஷேர் பண்ணி நம்ம நீட்டா பண்ணலாம். எந்த தப்பும் கிடையாது. அதாவது வீட்டுல சொல்றோம், டேய் ரொம்ப வெளில காட்டிக்காதடா, கண்ணு வைப்பாங்கடா, தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை ஆகும்டா, அந்த கேள்விகள்லாம் வெளில வந்துருக்குமே. அது வந்து ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் சொன்னாங்க. இந்த மாதிரி கண்ணு போட்டுரும், அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, உடம்பு சரியில்லாம போயிடும், வீடு வேலை பிடிச்சு பண்ண முடியாது அப்படி எல்லாம் கொஞ்சம் அக்கறையா தான் சொன்னாங்க. அது ஒன்றும் பெருசா போகல. ஆனா அக்கறையா தான் சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காத. யாராவது வந்து இப்படி ஒரு 5 பேர் திட்டுவாங்கன்னு சொன்னேன்ல, அவங்கள கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுவாங்க. இந்த மாதிரி திட்டுறாங்கல்ல, எதுக்கு அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி நான் சமாளிச்சுட்டு தான் பிரதர் போயிட்டு இருக்கேன். அது பெருசா இல்ல. இன்னொரு விஷயம் இருக்கு. ஆப்போசிட் இருக்கவங்க இந்த ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஃபேஸ் பண்ணக்கூடியது நிறைய விஷயங்களை பத்தி பேசினாங்க. அதுல ஒரு கல்யாணத்துடைய பயத்தை வந்து காமிச்ச மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது ஆக்சுவலா என்ன அப்படின்னா, அந்த ஷோ முடிகிற வரைக்கும் இருந்துச்சு. ஷோல உட்காந்து மைக்க வாங்கி பேசி அது முடிகிற வரைக்குமே கொஞ்சம் பயமா தான் இருந்தது. என்னடா இது இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி. ஷோலயே சொல்லியிருப்பேன், கூழோ கஞ்சியோ நான் சாப்பிடலையாச்சும் கொஞ்சம் போடுவனே தவிர, அவங்க ஒய்ஃபை வந்து கடைசி வரைக்கும் விட மாட்டேன், கடைசி வரைக்கும் நான் காப்பாத்துவேன், அவங்க மகாராணி மாதிரி கடைசி வரைக்கும் கண்கலங்காம பாத்துக்கணும்னு தெரியல. ஆனா வந்து நான் சாப்பிடலையாச்சும் கொஞ்சம் போடுவேன்னு சொல்லியிருந்தேன். ஷோ முடிஞ்சு வெளியே வந்த உடனேயும் அந்த ஆப்போசிட்ல உட்காந்துருந்தவங்க எல்லாரும், தம்பி நீங்க எந்த ஊரு, நீங்க என்ன சேலரி வாங்குறீங்க, என்ன ஜாப், என் தம்பி பொண்ணு இருக்கு கட்டிக்கோ, என் அக்கா பொண்ணு இருக்கு கட்டிக்கோ, என் பொண்ணுக்கு நான் ஜாதகம் அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே ஓகே இவங்களே நம்ம வழிக்கு தான் வந்துட்டாங்க, நம்மள மாதிரி பையனை தான் எதிர்பார்க்கறாங்க, நம்ம கரெக்டான வேலை தான் போயிட்டு இருக்குன்னு அந்த மேரேஜ் பத்தின பயமே போயிடுச்சு பிரதர். ஆக்சுவலா மேரேஜ் வந்து அப்படி ஸ்மூத்தா போகணும் அப்படின்னா வந்து அது நல்லாவே இருக்காது பிரதர். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஆக்சுவலா நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா, உங்க வீட்லயா இருக்கட்டும், எங்க வீட்ல எல்லாத்து வீட்லயா இருக்கட்டும், அப்பா அம்மா 2 பேர் இருப்பாங்க, 2 பேர் சண்டை போடுவாங்க. அம்மா கத்துனா அப்பா சைலண்ட் ஆயிடுவாங்க, அப்பா கத்துனா அம்மா சைலண்ட் ஆயிடுவாங்க. அதுதானே பிரதர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லயுமே பாத்துட்டு இருக்கோம்ல, 2 பேரும் போட்டிக்கு போட்டியா பேசிட்டு ரொம்ப நேரம் சண்டை போட்டுட்டு அந்த மாதிரி இருந்தாலாம் ஒண்ணும் பரவாயில்ல. பட் அப்பா அம்மா உடனே சமாதானம் ஆயிடுவாங்க, கிட்ஸுக்காக வாழுவாங்க, அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கா போய்க்கணும். சும்மா சண்டை இல்லாத வாழ்க்கை இருக்கவே இருக்காது பிரதர். நம்ம எப்படி புரிஞ்சு வாழ்க்கையை லீட் பண்ணிட்டு போறோங்கிறதுல இருக்கு. நீங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்க, உங்களுடைய வருங்கால மனைவி உங்களுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணும்? எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல பிரதர். நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அது ஏமாற்றம் அடையறதுக்கு நம்ம எந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்காம இருக்கலாம். 2வது அவங்க கிட்ட எதிர்பார்க்கறது தப்பு. ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேமிலி விட்டு வராங்க, அப்பா அம்மா விட்டு வராங்க, புதுசா ஒரு இடத்துக்கு வராங்க. அவங்களுக்கு முதல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வேணும். அந்த கம்ஃபர்ட் ஜோன் வரதுக்கே ஒரு 2-3 வருஷம் ஆயிடும். கம்ஃபர்ட் ஜோன் வந்து 2-3 வருஷம் ஆகி
நம்ம வந்து ஃபேமிலி ஆகி அவங்க அம்மா அப்பா சைடு ரிலேட்டிவ்ங்கிற மைண்ட் செட் வர்றதுக்கே வந்து ஒரு ஐ மீன் அவங்க ரிலேட்டிவ் அவங்க சொந்தக்காரங்க தான், அவங்க ஃபேமிலி இல்லைன்னு நான் சொல்லல. நம்மள ஒரு ஃபேமிலியா எடுத்துக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு 2-3 வருஷம் ஆயிடும். அதுக்குள்ள நம்ம ஒரு ஓகே. எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அவங்க இதை பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்கு மேல அவங்க பிடிச்சதை பண்ணட்டும். அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம். அவங்க ஃபேமிலியில அவங்க குடும்பத்துல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இங்க இருக்கலாம், எந்த ப்ராப்ளம் இல்லை பிரதர். எல்லாருமே இதை லைக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான பிளானிங் பண்ணி இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவங்க ம். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இல்ல இந்தந்த விஷயங்கள்லாம் நீ கரெக்டா பண்ணணும். இந்தந்த விஷயங்கள்லாம் நீ கரெக்டா பண்ணணும். நான் இதெல்லாம் பண்ணிட்டேன். நீ இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்ட. கொஞ்சம் ஃபாலோ பண்ணு. கொஞ்சம் இந்த இந்த ஒரு டாக் ஒண்ணு போணுச்சு. அத நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படியெல்லாம் நான் எதுவுமே பண்ண முடியாது. ஜென்ரலா ஒரு சில பீப்புள் அப்படி இருக்கலாம். பட் இருந்தாலும் எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நான் தான் சொல்றேன், அவங்க அம்மா அப்பா வீட்ல எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இங்க இருக்கலாம். நான் கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே கேட்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது தப்பா இருக்கிறதுக்கும் சான்சஸ் இல்ல. அவங்க சைடு மிஸ்டேக் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நான் என்ன மாத்திக்குவேன். எனக்கு ஏத்த மாதிரி அவங்க மாறினாலும் சரி மாறலனாலும் சரி நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போய்தான் ஆகணும். அதுக்குன்னு அடிமையா ஆமா. வளர்ந்ததும் நான் சொல்லல. அவங்களும் அப்படி அடிமையா வளர தேவையில்ல, நானும் அடிமையா வளர தேவையில்ல. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பர். கொஞ்சம் வர்றதுக்கு லேட்டு தான் பிரதர் ஆகும். அதுக்கான ஸ்பேஸும் டைமும் கொடுத்தாலே வேலை முடிஞ்சு. ரெண்டாவது வந்து சிட் டவுன் அண்ட் டிஸ்கஸ், உட்காந்து பேசணும் பிரதர். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணி பேசினாலே வந்து லைஃப்ல பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். நீங்க என்ன ஊர் பிரதர்? சொல்லலாமா? சொல்லுங்க. நேட்டிவ் வந்து ஆக்சுவலா கோபிச்செட்டிப்பாளையம். இப்ப நாங்க இருக்கிறது ஓகே. திருப்பூர்ல இருக்கோம். ஓகே. என்ன ஜாப் பண்றீங்க? நான் ஐடில மேனேஜரா இருக்கேன் brother. ஆக்சுவலா டிஎல் டீம் லீடுன்னு சொன்னா யாருக்கும் அவ்வளவுக்கு தெரியாது. ஆக்சுவலா அதனால மேனேஜர், குவாலிட்டி மேனேஜர். ஆக்சுவலா பினான்சியலா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க? பினான்சியலா ஸ்டேபிள் தான் பிரதர். நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறேன். கடன் எல்லாம் அவ்வளவுக்கும் எதுவும் கிடையாது. மத்தபடி எல்லாம் பினான்சியலா எல்லாம் ஸ்டேபிள் தான். பட் நான் மட்டும் தான் சம்பாதிக்கிறேன். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். அம்மா வீட்டுல வச்சுதான் அம்மாவை பாத்துக்கிறேன். 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் நான் வேணுங்கிறது என்னென்ன பண்ணணுமோ, அப்பா இருந்தா என்னென்ன பண்ணுவாங்களோ எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன் பிரதர். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பினான்சியலா ஸ்ட்ராங் தான். அதெல்லாம் problem. ரொம்ப நன்றி. அகைன் தேங்க் யூ சோ மச். அக்செப்ட் ரொம்ப ரொம்ப பண்ணதுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ். நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க சேனலுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன மதிச்சு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. இல்ல அப்படி இல்ல பிரதர். அதான் நான் சொல்றேன். ரீசன் என்ன அப்படின்னா நிறைய டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பத்தி ஒரு டாக் போகுது. ஒரு மேரேஜோட பயத்தை வந்து அதிகப்படியா இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் மேல திணிக்கிறாங்க. சோ அந்த தெளிவு உங்கள்ட்ட இருந்துச்சு. நீங்க பேசின விஷயம் ரொம்ப சரியா இருந்துச்சு. அது இன்னும் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நேர்காணல். ரொம்ப நன்றி. கரெக்ட். இருந்தாலும் அந்த நான் சொன்னதை நம்பி என்னோட வேல்யூக்கு மதிப்பு கொடுக்கணும்ல, அதுதானே பிரதர் பெரிய விஷயம். அதுக்கு கண்டிப்பா. அந்த ட்ரெண்ட் நீங்க டாக்ஸ் தான் சேனலுக்கு சொல்லிட்டீங்க. ரொம்ப நான் ரொம்ப ப்ரூஃப் தேங்க்ஸ். நான் காமிக்கிறேன். இதெல்லாம் இருக்கு அப்படின்னு. எல்லாமே ஷேர் பண்றேன். டன் பிரதர். டன் பிரதர். தேங்க் யூ. Yeah, yeah.